ஞானத்தை கொடுப்பதும், மௌனத்தை கொடுப்பதும், தவத்தை கொடுப்பதும் துலாம் ராசி. துலாமுக்கு இருக்கிற சக்தி, துலாமுக்கு இருக்கிற பவர் வேற யார்? ஏன்னா அங்க இருக்கிறது சனீஸ்வரர். வரக்கூடிய பராபவ வருஷத்துல, தமிழ் ஆண்டுல, சித்திரை மாசத்துல எது வேணாலும் நீங்க ஆரம்பிச்சுக்கலாம். கண்டிப்பாக துலாம் ராசிக்கு இந்த ஆண்டு ஒரு சிறப்பான ஆண்டாகவும், துலாம் ராசி நேயர்களுக்கு வாராகி அம்மன் வழிபாடு, அடுத்தது கருப்புசாமி வழிபாடு, குலதெய்வம் வழிபாடு, இதெல்லாம் கண்டிப்பா பண்ணுங்க. ஒரு முறையாவது மன்னார்குடி செங்கமல நாச்சியார் என் தாய், அவளிடம் சரணடைங்க. பிடியதன் உருவமை குலமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளின் மிகுக்குடை வடிவினர் பகில்வழி வளமுறை இறையே ஈசனே சிவகாமி நேசனே என ஈன்ற தில்லைவாழ் நடராஜனுடைய திருவடியை வணங்கி ஒன்று நிகழும் மங்களகரமான விஸ்வாச வருடம் மார்கழி மாதம் 17ஆம் நாள் ரோகிணி நட்சத்திரமும் வியாழக்கிழமையும் சித்தயகமும் கூடிய சுபதினத்தில் ஆங்கில மாதத்தின் கடைசியாக இறுதியாக உள்ள நம்மை வழிநடத்தி இவ்வளவு நாளாக இருந்த 2025 முடிந்து, அதாவது 2025 முடிந்து உதயமாகிறது 2026 ஆங்கில புத்தாண்டு. இந்த ஆங்கில புத்தாண்டு நமக்கு மட்டுமல்ல, உலகெங்கும் ஜாதி, மதம், இனம் ஆகிய மொழி, பல வெவ்வேறு நாட்டில் உள்ள நாகரிகங்கள், எத்தனையோ வித்தியாசமான வேறுபாடுகளற்ற நாகரிகங்கள் அத்தனை இருந்தாலும் ஒரே ஒரு உற்சவ திருவிழாக, ஒரே ஒரு சிறப்பான திருவிழாவாக நம்ம நடத்தப்படுவது ஆங்கில புத்தாண்டு ஒன்றுதான். இந்த ஆங்கில புத்தாண்டு 12 ராசிகளுக்கும் நேயர்களுக்கு இப்போது பதிவு செய்ய உள்ளேன். அதுக்கு முதலாக அம்மன் டிவி நிர்வாகத்திற்கும் கண்மணியாக திகழ்கின்ற என் நேயர் பெருமக்கள் பாதம் பணிந்து, பொதுவா 2026 ஒரு நல்ல ஆண்டாக வரும். எப்படி என்றால் 2026 நியூமராலஜியில் கூட்டும் பொழுது 10 நம்பர் வருது. 10ங்கிறது சூரியனுடைய நம்பர். அப்ப 10க்குரிய சூரியனுடைய நம்பர் வரும்போது, சூரியனுடைய நட்சத்திரங்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, சூரிய திசையில நட்சத்திரங்கள் கிருத்திகை, உத்தரம், உத்தராடம். இந்த 3 நட்சத்திரத்துக்காரங்களுக்கு இந்த ஆண்டு மிக சிறப்பான ஆண்டாக இருக்கும். இந்த 3 நட்சத்திரத்துக்காரங்களும் யாருடைய அதிபதினா சூரியன். அப்ப இவங்க நிர்வாகத்திலும் சரி, அரசியலும் சரி, அட்மினிஸ்ட்ரேட்டிலும் சரி, அரசாங்க உத்தியோகத்திலும் சரி, எல்லாத்திலையும் முதன்மையாக இருப்பாங்க. அடுத்து வருவது 1/1/2026 நம்ம கூட்டுறோம். அப்ப 3 வருகின்றது. அப்ப 3 வரும்போது அங்கே உள்ள நட்சத்திரங்கள் புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி. அப்ப குரு நட்சத்திரமாக வருகின்றது. பாத்தீங்களா? அப்ப சூரியனும் குருவும் நட்பு பெற்ற கிரகங்கள். எங்க போய் உலகத்துல எந்த மூலைக்கு போனாலும் ஒரு சுற்று வருறோம். அதை கணக்கெடுத்த விஞ்ஞானம் ஒன்று சேர்ந்து 12 ராசி கட்டத்தையும் 360 டிகிரிக்குள்ள நம்ம முன்னோர்கள் நமக்கு வச்சு நம்மளை வழி நடத்திட்டு இருக்காங்க. அப்ப அந்த வகையில குருவுடைய திசையும் 3 நட்சத்திரங்கள். அப்போ 1/1/2026 குரு நம்பர் 12, கூட்டு எண் 3. அப்போ 1, 3ம் இந்த வருடத்துக்கு மிக மிக அற்புதமான நன்மைகளை, பல நன்மைகளை செய்யும் என்பதில் மாற்று கருத்து அல்ல. அந்த வகையிலே இந்த வருடத்திற்கு கிட்டத்தட்ட 2 பயிற்சிகள் தான். 2 பயிற்சிகள் என்பது குரு பயிற்சி நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். ஏன்னா ஆண்டுக்கு ஒரு முறை குரு பயிற்சி வருகின்றது. அப்ப அந்த குரு பயிற்சிக்கு அடுத்தது ராகு கேது பயிற்சியும் வருது. அப்ப ராகு கேது பயிற்சியும் நமக்கு வருகின்றது. அப்ப அந்த ராகு கேது பயிற்சி கடைசியா வருது. குரு பயிற்சி நமக்கு மே மாசம் வருது, நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். இதுக்கு இடையில பாண்டிச்சேரியில இருக்கக்கூடிய மாநிலத்தில் உள்ள திருநள்ளாறு அருள்தரும் திருநள்ளாறு கோவிலில் வாக்கிய பஞ்சாங்கப்படி சனி பயிற்சி ஏற்படுகின்றது. அப்ப 3 பயிற்சி. அப்ப அந்த 3 பயிற்சி வரும்போது நம்ம எல்லாத்துக்கும் திருக்கணியத்துல நம்ம போயிட்டு இருக்கிறோம், பின்னாடி வாக்கியத்திலையும் வந்துட்டு இருக்கோம். அப்ப அந்த வகையிலே கண்டிப்பாக இந்த ஆண்டு நமக்கு எல்லா வகையிலும் சிறப்பான ஆண்டாக அமையும். அடுத்தது தங்கம், வெள்ளி விலைகள், ஆன்லைன் மார்க்கெட்டிங், பஞ்சபூதத்தினுடைய நன்மை தீமைகள் கடந்த ஆண்டை போல இந்த ஆண்டு வேலை செய்யும். இயற்கை வளங்கள் மிகுந்திருக்கும், நவநாகரிகம் உயர்ந்திருக்கும். அதே மாதிரி பெண்கள் சம்பந்தப்பட்ட பெண்கள் சம்பந்தப்பட்ட தொழில்கள் முன்னேற்றத்துக்கு கொடுக்கும். ஏன்னா இந்த ஆண்டு ஃபைனான்ஸ்ல எல்லாருமே
ஃபைனான்ஸுக்கு தேடி போகக்கூடிய ஆண்டு. ஏன்னா குரு நிர்வாகம் ரொம்ப அற்புதமா இருக்கும். ஏன்னா சூரியனுடைய ஆண்டுல பிறக்கிறதுனால நியூமராலஜி பிரகாரம் நிர்வாகம் மிக அற்புதமாக இருக்கும். அப்பப்போ புயல், மழை எல்லாமே வந்து சேர்ந்து இந்த பஞ்சபூதத்துல கொஞ்சம் கொஞ்சம் பாதிப்பு வரும். பாதிப்புன்னு அதை சொல்வதை விட, ஐயா வந்து பாதிப்புன்னு சொல்வதை விட நமக்கு கத்துக் கொடுக்கறதுக்காக வருகின்றது. நமக்கு கத்துக் கொடுக்கறதுக்காக வருகின்றது. நல்லதை செய், நல்லதை நினை, எப்போதும் அன்பு பாசத்தை காட்டு. இந்த உலகத்துக்கு அதுதான் முக்கியம். அதனாலதான் அன்பே சிவம் என்று நம்ம சொல்லுகிறோம். எல்லா வகையிலும் அன்புதான், எல்லா மதத்துக்கும் அன்புதான். அது ஒன்றே சொல்றோம். அந்த வகையிலே இந்த ஆண்டு எல்லோருக்கும் எல்லாம் கிடைப்பதற்கு மீண்டும் நேயர்கள் பாதம் பணிகின்றேன். துலாம் ராசி. அபாடி, துலாம்பா ஒருவர் பேசும்போதே தெரிஞ்சிருமுங்க. விருச்சகமா அதிரடி, விருச்சகம் அதிரடி. நீ எல்லாத்துக்கும் 12 ராசிக்கு பேர் வைக்க போறேன் ஐயா. மௌனம் ரிஷபராசி, வேகம் மேசராசி, அறிவு மிதுன ராசி. பார்த்தீங்களா? அப்ப ஞானத்தை கொடுப்பதும் மௌனத்தை கொடுப்பதும் தவத்தை கொடுப்பதும் துலாம் ராசி. அதாவது ஏழை என்பது குறையே தவிர கோழை அல்ல. இன்பம் என்பது உணர்வே தவிர வேகம் அல்ல, வீரம் அல்ல. மன்னிப்பு என்பது பிறருக்கு அளிக்கும் ஒரு பரிசு. மறதி என்பது நமக்கே மௌனமாக இருக்கும். என்ன செஞ்சாலும் சரி, நீங்க போற பாறையில தான் நீங்க போயிட்டு, என்ன பிரச்சனைகள் வந்தாலும் சரி கண்டுக்கிற மாட்டீங்க. எது வந்தாலும் நீங்க போயிட்டு இருக்கணும். அப்படிப்பட்ட அன்பாகவும் நீதியும் நேர்மையும் கொண்ட துலாம் ராசி நேயர். ஏன்னா துலாமுக்கு இருக்கிற சக்தி, துலாமுக்கு இருக்கிற பவர் வேற யாருக்கும் கிடையாது. ஏன்னா அங்க இருக்கிறது சனீஸ்வரர் உச்சம், நீலாஞ்சனம், சமாபாசம், ரவிபுத்திரம், யமாக்கிரஜம், சாய மார்த்தாண்ட, சம்பூதம், தம் நமாமி சுனேஸ்வரன், சனீஸ்வரன் சுவாகா. இந்த மூல மந்திரத்தை படிங்க. 12 ராசிக்காரங்களும் சரண்டர். மூல மந்திரத்தை படிங்க. படிக்காத மேதை. மூல மந்திரத்தை படிங்க. பெரிய உழைப்பாளி. இந்த மூல மந்திரத்தை படிங்க. தொழிலாளி. மூல மந்திரத்தை படிங்க. முதலாளி. இதை விட என்ன சிறப்பு? அப்படிப்பட்ட துலாம் ராசி நேயர்களுக்கு நிச்சயமாக நீங்க ஏக்கமா இருக்கக்கூடிய நேரமெல்லாம், நீங்க ஏங்கி கிடந்த காலமெல்லாம் போய் ஏற்கனவே 6 மாசம் குரு உங்களை பார்க்கிறாரு. அதிசாரத்துல இப்ப 4, உங்க ராசிக்கு 8. ஆனா மறுபடியும் இன்னொரு 5 மாசத்துல உங்களை 5ஆம் பார்வையை பார்க்கிறார். மிதுனத்துல இருந்து 5ஆம் பார்வையை பார்க்கும்போது உங்க ராசிக்கு 8ல இருந்து 9க்கு வந்துடுறாரு. தயவு செய்து என்ன ஆரம்பிச்சாலும் சீக்கிரம் ஆரம்பிச்சுக்கோங்க. வரக்கூடிய பராபவ வருஷத்துல, தமிழ் ஆண்டுல, சித்திரை மாசத்துல எது வேணாலும் நீங்க ஆரம்பிச்சுக்கோங்க. அப்படி ஆரம்பிச்சு நிறுவனமானாலும் சரி, ஹோட்டல்னாலும் சரி, கேட்ரிங்னாலும் சரி, ஷாப்பிங் சென்டர்னாலும் சரி, மளிகை கடைனா எது வேணாலும், மரம் சம்பந்தப்பட்டது, விவசாயம் சம்பந்தப்பட்டது, பெண்கள் சம்பந்தப்பட்டது. பெண்கள்னு சொல்லும்போது மட்டும் இந்த ரிஷபம் துலாம ரொம்ப கவனமா இருக்கணும். பெண்கள்னு சொல்றது மட்டும் ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த மாதிரி வேலையில செய்யுங்க. வாகனத்தை பாருங்க, பொதுமைப்பு பாருங்க, பராமரிப்பதை பாருங்க, புதுப்பித்தல் பாருங்க. கொஞ்சம் மலர்கள் சம்பந்தப்பட்டது, பேக்கரி சம்பந்தப்பட்டது, இசை சம்பந்தப்பட்டது, நடனம், நாட்டியம், பார்த்தீங்க, நடனம், நாட்டியம் சம்பந்தப்பட்டது, இது எல்லாத்தையும் பாருங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு அபிரதமான லாபத்தை கொடுக்கும் இந்த குரு பயிற்சி. இன்னொரு 5 மாசம், இந்த குரு பயிற்சி இன்னொரு 5 மாசத்துக்கு நல்லதை கொடுக்கும் என்பதில் மாற்று கருத்து அல்ல. அப்போ உங்களுக்கு வேண்டிய தொழில் அதை மறந்துடாதீங்க. அந்த பெண்கள் மட்டும் தவிர மீதி எதா இருந்தாலும் செய்யுங்க. வைத்தியத்தை கவனமா பாருங்க. வைத்தியத்தையும் கவனமா பார்த்துக்கோங்க. சிம்மத்துக்கு வயிறு, கன்னிக்கு அடிவயிறு, துலாமுக்கு முழங்கால், அந்த உதிரிகள், கால்வலி சம்பந்தப்பட்ட இதை கொஞ்சம் கவனமா பாருங்க. உங்களுக்கு குரு பயிற்சி இருக்கும்போது எல்லா வகையிலையும் சிறப்பான ஆண்டாக அமையும். இந்த வருடம் உங்களுக்கு கண்டிப்பாக இன்னொரு 6 மாசம் இல்லைங்கய்யா, 6 நாள் இல்லைங்கய்யா, 6 நிமிஷம் இல்லை, 6 செகண்ட் கிடைச்சா போதும். கடவுள் கொடுக்கறது 6 செகண்ட் கிடைச்சா போதுமே. அள்ளி அள்ளி கொடுத்துருவாரே. கிள்ளி கொடுக்க வேண்டியவர் இல்லை, அவர் அள்ளி கொடுக்கக்கூடியவர். நம்ம கையில தான் இருக்குது. அவர் அள்ளி கொடுக்கறதும் கிள்ளி கொடுக்கறதும் நம்ம கையில இருக்குது. வளைந்து கொடுக்கறதும் அளந்து கொடுக்கறதும் நம்ம கையில இருக்குது.
அதை மறந்துடாதீங்க நேயர்கள். கண்டிப்பாக துலாம் ராசிக்கு இந்த ஆண்டு ஒரு சிறப்பான ஆண்டாகவும் மரங்கள் சம்பந்தப்பட்டது. உடனே செம்மர கட்டி போயிடாதீங்க. உங்க வீட்டுல என்ன மரம், உங்க வீட்டுல விவசாயம் என்ன தொழில், உங்க வீட்டுல என்ன சிறப்பா செய்றீங்க, பூமிக்கு கீழே உள்ள தொழில், பூமிக்கு கீழே உள்ள என்ன கிழங்கு வகைகள் இருக்குது, கிழங்கு வகைகள்லாம் இருக்குதுல்ல, அதெல்லாம் நீங்க பண்ணலாம் கண்டிப்பாக. அதே மாதிரி வாகனங்கள், பராமரிப்பு வாகனங்கள், வெளிநாடு வெளிநாடு சொல்லவே வேண்டாம். ஒரு முறையாவது இன்றைக்காவது நீங்க போயிட்டு வரணும். ஒரு இன்றி நடக்கிறதுக்காக நீங்க வெளிநாடு போயிடணும். ஏன்னா மிதுனம், துலாம், கும்பம் அப்படியே பாருங்க, திரிகோணம் தான், திரிகோணம் தான். கண்டிப்பா போகணும், வெளிநாட்டு போயே ஆகணும். அப்படிப்பட்ட ராசி தான் துலாம் ராசி. கண்டிப்பாக ஒரே குறிக்கோளா இருங்க. எதையும் தவிர்த்து விடுங்க, எதையும் எங்கேயும் போகாதீங்க. தான் வேலை உண்டு தான் உண்டுன்னு இருக்கக்கூடிய துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த ஆண்டு இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நல்லதை கொடுக்கும். அடுத்த சனியும் உங்களுக்கு 6ல் இருக்காரு. சனி 6ல் இருக்காருங்க. 6ல் மந்தன் இருந்தால் அரச யோகம். அது யாரு உங்களுக்கு உச்சத்தை கொடுக்கக்கூடியவர் 6ல் இருக்காரு. 5ல் 5ஆம் அதிபதி ராகு. அவரும் 2 பேரும் ஒரு கேரக்டர் தான், 2 பேரும் ஒரு கேரக்டர் தான். கண்டிப்பாக புதிய தொழில் எதை ஆரம்பிச்சாலும் சீக்கிரம் ஆரம்பிச்சுக்கோங்க. அடுத்த குருபலம் குறைஞ்சிரும், மறந்துடாதீங்க. அடுத்த குருபலம் குறைஞ்சிருச்சுன்னா ரொம்ப கம்மியா வரும். உங்கள் ராசிக்கு 7, 8, 9, 10ல் குரு போடுறாரு. 10ல் குரு போனாலும் உங்களுக்கு லாபம் தான். அதனால இப்ப என்ன தொழில் உங்களுக்கு வேண்டிய தொழில் ஆரம்பிச்சுக்க, அதுல மாற்று கருத்து இல்லை. கண்டிப்பாக துலாம் ராசி நேயர்களுக்கு வாராகி அம்மன் வழிபாடு, அடுத்தது கருப்புசாமி வழிபாடு, குலதெய்வம் வழிபாடு, இதெல்லாம் கண்டிப்பா பண்ணுங்க. இந்த குலதெய்வம் வழிபாடு, வாராகி வழிபாடு, பெருமாள் வழிபாடும் கொஞ்சம் பண்ணிக்கலாம். தேவி தாயார் உள்ள தாயார்னா உங்களுக்கு ரிஷபமும் துலாமும் தாயாருக்கு தான் நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். அதனால தாயார் சம்பந்தப்பட்ட வழிபாடு. ஒரு முறையாவது மன்னார்குடி செங்கமல நாச்சியார் என் தாய், அவளிடம் சரணடைங்க. செங்கமல நாச்சியார்ட்ட ஒரு முறை போயிட்டு வாங்க. ஒரு மிக மிக வித்தியாசமான கோவில். அதே மாதிரி நாச்சியார் கோவில் பக்கத்திலே, நாச்சியார் கோவில் கல்கருட சேவை. இந்த கல்கருட சேவையை பாருங்க, எவ்வளவு இயற்கை, எவ்வளவு சமுதாயங்கள் மாற்றம், எவ்வளவு கலியுகம் வந்தாலும் அந்த கல்கருட சேவை மாறாதவை, அந்த கல்கருட சேவை மாறாதவை என்பதை நீங்க புனிதப்படுத்திக் கொள்ளுங்கள், தெரியப்படுத்திக் கொள்ளுங்கள், மறந்துடாதீங்க. ஆக மொத்தம் துலாம் ராசிக்கு இந்த வருடம் மகிழ்ச்சியுள்ள, மற்றற்ற மகிழ்ச்சியுள்ள வருடமாக மாறும் என்பதில் மாற்று கருத்து அல்ல.